Good morning students. Now we start standard 8th English supplementary. When instinct works. Anand Sewell. என்ன சொல்லிருக்காங்க அப்படினா இந்த போயம்ல வந்து உன்னோட டைட்டில் கொஞ்சம் லிசன் பண்ணி பாரு. When instinct works அப்படினு சொல்லிருக்காங்க. What is mean by instincts? ஓகேவா? when யாரோ work வேலை செய்யறாங்க அப்படினா இதுல வந்து இன்ஸ்டிங்க்ட்னா என்னன்னு பாரு. இவங்க கொடுத்திருக்காங்க பாரு கடைசி glossary-ல லாஸ்ட் அண்ட் instincts அப்படினா an enact typically fixed pattern of an behavior in animal in responses to certain stimuli. இப்ப என்ன சொல்றாங்கன்னா நம்ம வீட்ல எல்லாரும் என்ன பண்ணிருப்போம், ஏதாவது இன்செக்ட்ஸோ இல்ல ஏதாவது ஒரு பூச்சியோ டாக் வந்து பாத்துச்சுன்னா என்ன பண்ணும், டிஃபரெண்டா குலைக்குமா? பாத்திருக்கியா? வீட்டுல எல்லாருமே இதை வாட்ச் பண்ணிருப்ப. வீட்டுக்கு ஏதாவது பாம்போ இல்ல ஏதாவது ஒரு வேற இன்செக்ட்ஸோ பூரானோ ஏதோ வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நாயை வந்து வளர்த்தி வச்சுன்னு வச்சுக்கோ, அது கிட்ட போகாது. ஆனா அந்த இடத்த வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், குலைச்சிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து பார்த்து நம்மளையும் பார்க்கும், அந்த இதையும் பார்க்கும். அது குலைச்சா எதுக்குடா இப்படி குலைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்தோமா அங்க ஏதோ ஒரு வேற ஒரு இன்செக்ட்ஸோ ஏதோ ஒண்ணு இருக்கும். இது எல்லாமே உங்க லைஃப்ல பார்த்திருப்ப. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்குது. அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க when instinct works அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எழுதினவர் வந்து அனந்த் சீவல் அப்படிங்கிறவரு சொல்லியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. ஓகேவா? இதுல இருக்கிற glossary பார்ப்போம். ஃபர்ஸ்ட் harnessed tied the horses to a cart using strips of leather and metal fittings. ஹார்னஸ்னா என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம குதிரை வந்து என்ன பண்ணுவோம், குதிரை வண்டி பூட்டுறதெல்லாம் நீ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். குதிரையை முன்னாடி நிக்க வச்சு அது மேல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லப்பர் மாதிரி இருக்கும், அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிக்ஸ் பண்ணி விடுவாங்க. அப்பதான் வந்து என்னன்னா அது நகராது அப்படிங்கிறதுக்கோசரம். அதான் வந்து என்ன சொல்லிருக்காங்க, ஹார்னஸ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 12 கேட்னா உனக்கு தெரியும். இப்ப எல்லாருமே வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு போட்டினா 12 கேட்டுக்கு போத்திருப்பீங்க. என்ன பண்ணுவாங்கன்னா டோல்கேட் வந்து என்னன்னா நீ எங்கேயாவது வெளியூருக்குலாம் இப்பெல்லாம் ஒரு நீ மெயின் பைபாஸ்ல போயிட்டு இருந்துன்னு வச்சுக்கோ, அப்பா நீ கார்ல போயிருந்தா எங்க போனாலும் சரி, பஸ்ல போனாலும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, அங்கெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிருப்பாங்களா, அதுக்கு தான் 12 கேட். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாரு, a gate across a road or bridge at which travels must stop and pay. நம்ம என்ன பண்ணுவோம், ஏன்னா அங்க வந்து என்னன்னா அமௌண்ட் கார் போறதுக்கு அந்த அமௌண்ட் எதுக்குங்க சார் கட்டுறாங்க அப்படின்னா ரோடெல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா போடுறதுக்கு, அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரோடு போடுறதுக்கு அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுதான் வந்து 12 கேட் அப்படிம்பாங்க. ஓகேவா? சரி, ஸ்டடி ஸ்ட்ராங் கிரவுண்ட் டீப் சவுண்ட். கிரவுண்ட் என்னது, டீப் சவுண்ட் பலமான சத்தம். ஓகேவா? பிரிடில் a step of leather straps tied around the neck of the horse to control it. நீ மாட்டு வண்டி குதிரை வண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, ஒரு கயிறு மாதிரி ஒண்ணு கட்டி விட்டு அதை வந்து இப்படி இப்படி இழுத்து விடுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு. இப்ப காருக்கெல்லாம் பிரேக் இருக்கிற மாதிரி அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து நல்லா இழுத்து பிடிச்சா வந்து அது நின்னுக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த கைத்தை ஆட்டிட்டே இருந்தா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நீ வீட்டு பக்கத்தாலேயே எங்கனாலும் இப்ப மாட்டு வண்டி இல்லைன்னா குதிரை வண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? அதை வச்சுதான் அதோட கண்ட்ரோல் பண்றதோ அதை ஸ்டாப் பண்றதோ இது போனாலும் பிராக்டிஸ் கொடுக்கணும். சின்ன வயசுல இருந்தே அந்த ஹார்ஸ்க்கா இருந்தாலும் சரி, கவுக்கா இருந்தாலும் சரி, இந்த புல்லுக்கா இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிராக்டிஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? அதை தான் இவங்க வந்து சொல்றாங்க கிரான் அப்படின்னு சொல்லி, பிரிடில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன்ஸ்ட்ரக்ட்ஸ் அப்படிங்கறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். when instructive works அப்படிங்கறத சொல்லிட்டேன். ஓகேவா? புக்ல சப்ளிமெண்டரியில பார்ப்போம். ஓகேவா? புக் எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா when instant worker Anna Sewell அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Anna Sewell was an English writer of children's classic Black Beauty. Although it has to come to be treated as a children's books, it was originally mentioned for those who took carrying of horses. She talks about kindness, sympathy and understanding in the treatment of horses.
இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அனானமஸ்ங்கிற ஆனிஸ் வெல்ஸ் என்ன சொன்னா அவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் ரைட்டரு. அவங்க வந்து சில்ட்ரன்ஸ் கிளாசிக் குழந்தைங்களுக்கான விருப்பப்பட்ட ரைட்டிங்ஸ் எழுதுறதுல வந்து ரொம்ப ஆர்வம் உடையவங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அதுல வந்து பிளாக் பியூட்டிங்கிறது வந்து ஒரு ஹார்ஸோட நேம். ஓகேவா, பிளாக் ஹார்ஸோட நேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்தோ இட் ஹாஸ் டு கம் டு ட்ரீட்டட் அஸ் ஏ சில்ட்ரன்ஸ் புக். இவங்க எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள். ஓகேவா, குழந்தைங்க என்ன இப்போ வந்து நாம என்ன நினைக்கிறோங்கிறது வந்து தெரியாது, ஆனா குழந்தைங்களோட அபிப்பிராயம் என்னங்கிறது தெரியும். அது ஏதோ இந்த குழந்தைகிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோ, குழந்தை இதை தான் கேட்குதுங்கிறது வந்து அதை உணர முடியும் பாரு. அந்த மாதிரி விஷயங்களை வந்து இவங்க இந்த இதெல்லாம் எழுதியிருக்காங்க. It was originally mentions for those who took carrying of the horse. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஹார்ஸை வந்து எப்படி கேரி பண்ணணும் அதுக்கு ஒரு தனி ஸ்கில்ல இருக்குது. இப்போ நம்ம அனிமல்ஸ் வந்து ஒவ்வொரு அனிமல்ஸையும் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விதம் இருக்குது. ஓகேவா, இப்போ நாய்கிட்ட எப்படி பழகணும், பூனைக்கிட்ட எப்படி பழகணுங்கிற மாதிரி ஒரு விதம் இருக்குது. அதே மாதிரி மாட்டு வண்டி ஓட்டுறதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், பிராக்டிஸ் இருக்கணும். நாம பாட்டுக்கு போய் 7 பேர் உட்கார்ந்த உடனே என்ன பண்ண முடியாது, குதிரை வண்டியோ மாட்டு வண்டியோ என்ன பண்ண முடியாது, ஓட்ட முடியாது. அதுக்கும் பிராக்டிஸ் இருக்கணும். இப்போ கார் ஓட்டுறதுக்கு ட்ரைனிங் இருக்கு, நம்ம சைக்கிள் ஓட்டுறதுக்குலாம் என்ன பண்ணுவோம், ட்ரைனிங் எடுப்போம். அதே மாதிரியே இதுக்கும் வந்து என்ன இருக்கு அப்படின்னா பிராக்டிஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கேரிங் ஆஃப் ஹார்சஸ், ஒரு குதிரையை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத சொல்லிருக்காங்க. she talks about the kindness. இதுல வந்து என்ன அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த லேடி என்ன சொல்லிருக்காங்க, ஆனிஸ் வெல் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா she talks about kindness. கைண்ட்னஸ்னா என்னது, எப்படி வந்து ஒரு இரக்க குணத்தோட இருக்கணும் அப்படிங்கிறதையும், அண்ட் சிம்பத்தி. சிம்பத்தினா உங்களுக்கே நல்லா தெரியும், அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்றணும், அதை வந்து எந்தெந்த டைம்ல வந்து ஃபோர்ஸ் பண்ணும், அதோட சிம்பத்தி வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹார்சஸ், அது எந்த டைம்ல எப்படி எல்லாம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். இப்போ நம்ம யானை வந்து யானை பாகன் வந்து வச்சுட்டு இருப்போம் பாரு, எலிஃபண்ட். ஓகேவா, அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உட்கார சொன்னா உட்காரும், எந்திரிக்க சொன்னா எந்திரிக்கும். இதெல்லாம் எப்படிங்க சார் அப்படின்னா அதுக்குன்னு வந்து உணர்ச்சி, இது 2 தட்டு தட்டுனா வந்து நீ எந்திரிக்கணும், நீ உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஹார்ஸை வந்து ஸ்பீடா போறதுக்கோ ஸ்லோவா போறதுக்கோ இதெல்லாம் வந்து அதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து புரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா, இப்போ கிராமத்துல இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். வில்லேஜ் சைட்ல இருந்தாங்கன்னா அவங்களாம் வந்து அனிமல்ஸோட பிஹேவியர் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, ஓ இந்த அனிமல் இதுக்கோசரம் தான் இப்படி பண்ணுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அதை தான் வந்து இப்போ இந்த லெசன்ல என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த சப்ளிமெண்ட்ரியில. ஓகேவா, லெட் மீ ஸ்டார்ட் த ப்ரோஸ். ஒன் மார்னிங் இன் ஆட்டம் மை மாஸ்டர் ஹேட் டு கோ ஆன் எ லாங் ஜர்னி. ஒரு நாள் காலையில வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஆட்டம் சீசன். ஆட்டம் சீசன் என்னங்க சார், எல்லாம் மறந்துருச்சுங்க சார். ஆட்டம் சீசன் ஒன்றும் கிடையாது, மழை பெய்யற சீசன் தான் வந்து சொல்லுவாங்க. இப்போ எப்படி இன்னைக்கு கிளைமேட் இருக்கோ அது மாதிரி இருக்கும். ஓகேவா, கொஞ்சம் மழை பெய்யற மாதிரி. இப்போ புயல் 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சுல, அது மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா, மை மாஸ்டர் ஹேட் டு கான் எ லாங் ஜர்னி. லாங் ஜர்னின்னு என்னது, ரொம்ப தூரம் போகணும்னு எங்களோட மாஸ்டர் சொல்லியிருக்காரு. ஜான் harness me to new cart. I like to pull as it was very light and the high wheels rolled along so smoothly. இப்ப என்ன பண்ணிருக்காரு, இது வந்து இவங்களோட மாட்டு வண்டி ஓட்டுறதுக்குன்னு ஒரு மாஸ்டர் இருப்பாங்கல்ல, என்னோட மாஸ்டர் பேர் என்ன, இப்ப இதெல்லாம் பேசுறது யாரு அப்படின்னா இந்த ஹார்ஸ் தான் பேசுது. ஓகேவா, இந்த ஹார்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஜான், அவரோட அந்த ஹார்ஸோட மாஸ்டர் யாரு, ஜான். ஓகேவா, அவர் தான் பூட்டுறாராம். ஹார்னஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னேன், டைட் த ஹார்சஸ் டு த கார்ட் யூசிங் ஸ்ட்ரிப் ஆஃப் த லெதர் அண்ட் மெட்டல் ஃபிட்டிங் சொன்னோமா. இப்போ வந்து இங்க பாரு என்ன பண்ணா, நியூ கார்ட், ஒரு புது கார்ட்ல வந்து என்ன பண்றாரு அப்படின்னா என்ன வந்து ஃபிட் பண்ணி விடுறாரு. எதுக்கு, நான் வந்து என்னோட ஜர்னி வந்து அவங்களை கூட்டிட்டு போறதுக்கு. ஐ லைக் டு புல் as it was very light. புல்லஸ்னா என்னது, இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து அதை இழுத்துட்டு போகக்குள்ள வந்து எனக்கு வந்து ரொம்ப கடினமா இருக்கக்கூடாது, சுமையா இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கங்க டைட் பண்ணி நான் வந்து ஸ்மூத்தா போகணும், அவங்களையும் ஸ்மூத்தா கூட்டிட்டு போகணும், நானும் ஸ்மூத்தா வரணுங்கிறதுக்கோசரம் வெரி லைட் அண்ட் த ஹை வீல்ஸ் ரோல்ட் அரவுண்ட் சோ ஸ்மூத்லி. அந்த பெரிய வீல் சக்கரம் இருக்குதுல்ல, மாட்டு வண்டியில இருக்கிற சக்கரம் பார்த்துட்டு அவங்களுக்கு பிக்சர்ல கொடுத்துருக்காங்க பாரு, அந்த வீல்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அங்கங்க ஃபிட் பண்ணி டைட் பண்ணி கட்டிட்டாங்க அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. ஓகேவா, ஓகே ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட், it was about to rain. The weather was very windy and dry leaves blew across the road. Master
John and I went along merely till we came to the toll gate. At the entrance to the low wooden bridges, the river banks were fairly high, so the bridges, instead of racing in the arch over the river, went across just leaves. In the middle, if the river was full, the water would be nearly up to the foot of the bridge. There were good sturdy rails on both sides, so people were not afraid. Next paragraph என்ன சொல்லிருக்காங்கன்னா, it was about to rain. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மழை பெஞ்சிட்டு இருக்குது. இட் வாஸ் அந்த டைம்ல வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது. The weather was very windy and dry leaves blew across the road. இப்போ என்ன ஆயிடுச்சு, வெதர் வந்து ரொம்ப வெரி விண்டி மழையா இருக்குது. அது மட்டும் இல்லாம ட்ரை லீவ்ஸ் இலைகள்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குது, உதிர்ந்து கொட்டிடுச்சு. அடிச்ச விண்டிக்குன்னா காத்து அடிச்சுட்டு இருக்குது. ரொம்ப அந்த பலத்த காத்துக்கு வந்து அந்த காஞ்ச இலைகள்லாம் வந்து என்ன ஆயிடுது, கொட்டி அந்த ரோட் சைடுல வந்து எல்லாம் இறஞ்சு கிடக்குது. ஓகேவா, அதான் சொல்லிக்கிறாங்க. The weather was very windy and dry leaves blew across the road. ஒரு மழை வரதுக்கு முன்னாடி எப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும், காத்து அடிச்சுட்டு பலமா மழை வருதுன்னு வச்சுக்கோ, அப்ப எப்படி இருக்குமோ அதை வந்து நீ இமேஜினேஷன் பண்ணிக்கோ. ஓகேவா, நெக்ஸ்ட் மாஸ்டர். இப்ப யார் யார் போறாங்கன்னு பாரு. என்னோட மாஸ்டர் யாரு, என்னோட மாஸ்டர் ஜான் அண்ட் ஐ, நாங்க 3 பேரும் தான். went along the merely till we came to the toll gate at the entrance to the low wooden bridge. நாங்க எங்க போய், இப்ப நாங்க 3 பேர் எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, என்ட்ரன்ஸ் அந்த 12 கேட் இருக்குல்ல, அதோட என்ட்ரன்ஸ்ல டோல் கேட்ல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த என்ட்ரன்ஸ்க்கு நாங்க போயிட்டோம். The river banks were fairly high, so the bridge. இப்போ அந்த இருக்கிற அந்த ரிவர் பேங்க் வந்து, இப்போ என்ன ரிவர் பேங்க்னா ஒண்ணும் கிடையாது, அந்த ஒரு பாலமாட்டம் இருக்கும். அந்த பாலத்துல வந்து அடியில தண்ணி ஓடிட்டு இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த வாட்டர் மழை தண்ணி வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னா, ஓரளவுக்கு அந்த பிரிட்ஜ் மேலேயே போகுது. ஓகேவா, தண்ணி வந்து எப்படி போயிட்டு இருக்குது, அந்த பிரிட்ஜ் மேல ஓடிட்டு இருக்குதான். அததான் சொல்லுங்க, fairly high, so the bridge, instance of racing in the arch over the river. ஆர்ச்னா என்னது, அந்த தண்ணி வந்து அந்த பிரிட்ஜ் மேல கொஞ்சமா ஓடிட்டு இருக்குது. இப்ப ரோட்ல வந்து தண்ணி ஓடுச்சுன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவோம், ரோட்ல தண்ணி ஓடினாலுமே நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், அது மேல போறதுக்கு ஆசையா இருக்கும் மாதிரி, அதே மாதிரி அங்க தண்ணி ஓடிட்டு இருக்குது. went across just leave. அதுல வந்து என்ன பண்றாங்க, அங்கேயும் இங்கேயும் போயிட்டு, அந்த பாலத்தை வந்து என்ன பண்ணல, யாரும் யூஸ் பண்ணாம இல்ல, அதை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்கேயும் இங்கேயும் போயிட்டு தான் இருக்கிறாங்க. in the middle, if the river was fill, the water would be nearly up to foot of the bridge. அது இல்லாம போக போக வந்து கம்மியா தான் இருக்குது. சென்டர்ல வந்து அந்த பிரிட்ஜோட சென்டர்ல வந்து எப்படி இருக்குன்னா, எது வரைக்கும் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க பாரு. river was filling, the water would be nearly up to the foot of the bridge. footனா என்னது, நம்ம அந்த முட்டி பாலத்து வரைக்குமே தண்ணி ஓடிட்டு இருக்குது. அதுலயே வந்து நான் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. they were good straight rails on both sides, so peoples were not afraid. ஆனா எந்த பீப்புள்ஸ் என்ன பண்ண, அந்த தண்ணியில போறதுக்கோ வரதுக்கோ என்ன பண்ண கிடையாது, எதுவும் பயப்பட கிடையாது, அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க. the man at the toll gate said that the river was racing fast. he feared it would be a bad night. many of the fields were already underwater. in one low part of the road, the water was halfway up to my knees, but the cart was so good and master drove gently, so it did not matter. Next என்ன சொல்லிக்கிறாங்க, the man at the 12 gate. இப்ப வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த மேன் வந்து என்ன சொல்றாங்க, 12 கேட்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, 12 gate said that the river was racing fast. என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டோல் கேட். ஓகேவா, அந்த டோல் கேட்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, தண்ணி வந்து அதிகமாயிட்டே இருக்குது, ரேசிங் இருக்குன்னா அது எவ்வளவு ஸ்பீடா வந்து ஃபாஸ்டா ரைஸ் ஆக முடியுமோ அவ்வளோ ரைஸ் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. he fears it would be
bad night. அநேகமா இன்னைக்கு நைட் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் இந்த bridgeல போறது வரது அப்படிங்கிறது. அங்க இருக்கிறீங்களா பேசிட்டு இருக்காங்க இந்த பாலம் தாங்குமா தாங்காத. இப்ப நம்ம ஊர்லயே ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மழை தண்ணி ஓடிட்டு இருந்துச்சுன்னா என்ன அங்க இருக்கிறீங்களா எங்க அங்க தண்ணி ஓடுதான் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க பாரு, அதே மாதிரி இங்க எல்லாம் பேசுறாங்க. many of the fields are already under the water. நிறைய விளைநிலங்கள்லாம் எப்படி இருக்குது ஆல்ரெடி தண்ணியில வந்து என்ன முடிஞ்சிச்சு முழுகிடுச்சு. ஓகேவா, ஃபீல்ட்னா என்னது அங்க இருக்கிற பக்கத்தால இருக்கிற காடு செடி இதெல்லாம் வந்து என்ன தண்ணியில முழுகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. in one low part of the road the water was halfway up to my knees. அங்க இருக்கிற பள்ளத்தாக்குல இருக்கிற ரோடுகள்லாம் ரோட் சைட்லாம் இருக்குல்ல அந்த பள்ளத்துல இருக்கிற ரோடுங்கள்லாம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணி ஓடிட்டு இருக்குது. அது வந்து எது வரைக்கும் இருக்குது நீஸ் வரைக்கும் இருக்குது. இப்பயே எல்லாம் வந்து தண்ணி போயிட்டு தான் இருக்கு அப்படிங்க சொல்றாங்க. பட் த கார்ட் வாஸ் சோ குட். ஆனா வந்து எதுக்கும் பயப்பட தேவையில்ல, நம்மளோட கார்ட் வந்து எப்படி இருக்குது ரொம்ப புது கார்ட் தான். கார்ட்னா என்னது குதிரை வண்டி தான் வந்து கார்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, the cart was so good and the master drove gently. என்னோட மாஸ்டர் எப்படிதான் என்ன ட்ரீட் பண்ணுவாரு, நல்ல பொறுமையா தான் ஓட்டுறதுக்கு ட்ரீட் பண்ணுவாரு. so I did not matter. இது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பேஜ். when we got into the town I had a good wait. master business kept him for a long time, so we could not start for home till late in the afternoon. By then the wind was much stronger and I heard master says to John that he had never been out in such a bad storm. We went through a wood where great branches were swaying about like pieces and the winds made a terrible rushing sound. I wish we were out of this woods, said my master. Next என்ன சொல்றாங்க அப்படின்னா when we got into the town, நாங்க இப்ப என்ன பண்ணிட்டோம் டவுனுக்கு போயிட்டோம். I had a good wait. நான் வெயிட் பண்ணுவேங்கிறது நல்லாவே அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு நேரம்னாலும். மாஸ்டர் பிசினஸ் கெப்ட் ஹிம் ஃபார் எ லாங் டைம். என்னோட மாஸ்டர் வந்து என்ன பண்ணாரு அவங்களோட பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. so we could not start for home till later in the afternoon. எவ்வளவு நேரம் ஆச்சு till later ஆஃப்டர்நூனுக்கு மேலேயே டைம் ஆச்சு. எவ்வளவு நேரம் நைட் இருட்டாகிற டைம் ஒரு 5 மணி 6 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு, எவ்வளவு லேட் ஆயிடுச்சு. ஆனா வந்து என்னோட மாஸ்டர் வராம நான் என்ன பண்ண முடியாது, நான் வந்து அங்க இருந்து கிளம்ப முடியாது. அதனால நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். by then the wind was much stronger. அதே சமயத்துல என்ன இருக்கு அப்போ வந்து விண்டும் வந்து எப்படி இருக்கு காத்து ரொம்ப பலமா அடிச்சுக்கிட்டே இருக்குது. and here the master says to John that he had never been out in such a bad storm. அவர் என்ன சொல்றாருன்னா அவங்க மாஸ்டர் வந்து ஜான் கிட்ட சொல்றாரு. ஓகேவா, என்னோட மாஸ்டர் வந்து ஜான் கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி விண்டை நான் வந்து என்ன பண்ணது கிடையாது, இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, ரொம்ப வந்து ஹெவியா இருக்கு இந்த காற்று அப்படின்னு சொல்லி ஸ்டோம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது, இந்த ஸ்டோம் வந்து ரொம்ப பேடா இருக்குது, இது இப்படியே இருந்துச்சுன்னா நம்மளால போக முடியுமா என்னவோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாரு. we once throw a wood where great branches were swaying about like the twigs and the winds made a terrible rushing sound. இப்போ வந்து என்னன்னா அந்த காத்தடிக்கிறதுக்கு அந்த ஃபாரஸ்ட்ல எப்படி இருக்குன்னா மரங்கள்லாம் சாஞ்சு உழுவுது பாரு, அந்த கிளைகள்லாம் உடஞ்சு உழுவுற சவுண்ட் எல்லாம் இவங்க வந்து ஹியரிங் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ வந்து என்னோட மாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா ஐ விஷ் we were out of this woods. இப்போ எப்படியாவது இந்த இடத்திலிருந்து நாம என்ன பண்ணணும் சீக்கிரம் போகணும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. ஓகேவா, ஐ விஷ் என்னோட விருப்பமே வந்து என்னன்னா விஷ் என்னோட விருப்பம். ஓகேவா, என்னன்னா இங்க இருந்து சீக்கிரம் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா, நெக்ஸ்ட் பேராகிராஃப். எஸ் சார் replied John. I hope no branches fall down on us. The words were hardly out of his mouth when there was a groan and a spitting sound. Then a oak tree that had been drawn up by the roots came crashing down and fell right across the road in front of us. என்ன பண்றாங்க அப்படின்னா எப்படியாவது இங்க இருந்து போகணும்னு எங்க மாஸ்டரும் ஜானும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து எஸ்ஆர்
அப்படின்னு ரிப்ளை பண்றதுக்குள்ள ஜான் வந்து ரிப்ளை பண்றாரு. இப்ப ஜானும் என்னோட மாஸ்டர் குதிரை வண்டி ஓட்டுற வரும், அந்த பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற அந்த குதிரையோட ஓனர் இருக்கா இருப்பாரு, அவங்களும் பேசிட்டு இருக்கிறப்போ ஐ ஹோப் நோ பிரான்ச்சஸ் ஃபால் டவுன் ஆன் அஸ், எப்படியோ வந்து எந்த பிரான்ச்சும் வந்து நம்ம மேல விழுகாம இருந்தா போதும், நம்ம மாட்டு வண்டி மேல விழுகாம இருந்தா போதும்னு நினைச்சிட்டு இருக்கப்ப the words were hardly out of his mouth when there was groan and splitting sound. அவங்க வாயில இருக்கக்குள்ளே என்ன ஆயிடுச்சான், அவங்க முன்னாடி ஒரு மரம் அப்படியே சாஞ்சி விழுகுது. ஓகேவா, இப்ப என்ன பேசிட்டு இருக்காங்க, எப்படியாவது இங்க இருந்து சீக்கிரம் போகணும்னு கிளம்பிட்டாங்க. ஆஃப்டர்நூனுக்கு மேல அவங்க பிசினஸ் எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணாங்க, கிளம்புனாங்க. அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கிறப்போ எல்லாம் சுத்தி வந்து எப்படி இருக்குன்னா மரக்கலையெல்லாம் உடஞ்சு உடஞ்சு விழுவுற மாதிரி இருக்குது அந்த காத்துக்கு. இந்த டைம்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க வந்து எப்படியாவது இந்த இடத்த விட்டு சீக்கிரம் போகணும்னு நினைக்கல, எந்த கிளையும் நம்ம மேல விழக்கூடாதுன்னு வாயில சொல்லி முடிக்கல, அதை நீ சொல்லிட்ட அப்படிங்கிறப்பாரு. அது மாதிரி அவங்க வாயில இருந்து சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்ன பண்ணிடுச்சு, ரோட்ல வந்து ஒரு ட்ரீ வந்து விழுந்துப்பாரு. then a oak tree then that had been torn up by the root came crossing down and fell right across the road in front of us. அப்படி சொல்லிட்டு இருக்கல நமக்கு ஒரு பெரிய ஓக் ட்ரீன்னு ஒண்ணும் கிடையாது, நம்ம இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கு வந்து நெட்டா போகும் பாரு அந்த மாதிரி ஒரு ட்ரீ இருக்கும். அந்த ட்ரீ வந்து என்ன போயிடுச்சுன்னா ரொம்ப ரோட்ல வந்து அப்படியே கலந்து விழுந்துச்சு, வேரோட அப்படியே புடிங்கிட்டு என்ன பண்ணிடுச்சான் நடு ரோட்ல விழுந்துருச்சு. இவங்க அந்தாண்ட கிராஸ் பண்ண முடியாத மாதிரி அப்படி என்ன பண்ணிடுச்சு நடு ரோட்ல கீழே வந்து விழுந்துருச்சு. இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ்னது, எங்களுக்கு முன்னாடி வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஐ வில் நெவர் சே ஐ வாஸ் நாட் ஃப்ரிட்டனிங் ஆஃப் ஃபார் ஐ வாஸ் ஐ ஸ்டாப்ட் ஸ்டில் ட்ரம்பிளிங். ஆஃப் கோர்ஸ் ஐ டிட் நாட் turn around or run away. I was not brought up like that. John jumped out and in the moment was standing by my head. He held my bridles and calmed my nose. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா மரம் விழுந்தா என்ன பண்ணுவோம், மரம் விழுந்துருச்சு முன்னாடி in front of means உடனே என்ன பண்ணும் ஒரு ஹார்ஸ் ரைடரு, அந்த குதிரை பயந்துக்க கூடாது, அதை கொஞ்சம் திங்க் பண்ணிப்பாரு. அந்த குதிரை பயந்துட்டு எங்கேயாவது பிச்சுட்டு வந்துச்சுன்னா இவங்களால கண்ட்ரோல் பண்ணி குதிரை வண்டி நிறுத்தினா இவங்க 2 பேர் இருக்காங்க இவங்க மாஸ்டரும். உடனே என்ன பண்ணிருக்காங்க, ஐ வில் நெவர் சே ஐ வாஸ் நாட் ஃப்ரிட்டனிங் ஆஃப், நான் வந்து பயப்படலன்னு சொல்லவே முடியாது, எல்லாத்துக்குமே அந்த பயம் இருக்கும்ல, பயப்படலன்னு சொல்ல முடியாது. ஃபார் ஐ வாஸ், எனக்கு அப்படி இருந்துச்சு. ஐ ஸ்டாப் ஸ்டில் ஸ்ட்ரிம்பிளிங், அப்படியே ஒரு அப்படியே ஆச்சரியம், ஏதாவது நம்மளே அறியாம என்ன நினைச்சா அப்படியே சில மாதிரி நின்றுவும் பாரு, அப்படியே பயந்து போய் அப்படியே சிலமா எது பண்ணுன்னு அது மாதிரி நினைச்சா. அப்கோர்ஸ் ஐ டிட் நாட் டர்ன் அரவுண்ட் ஆர் ரன் அவே, ஆனா வந்து நான் என்ன பண்ண கிடையாது, ஐ டிட் நாட் டர்ன் அரவுண்ட், நான் வந்து திரும்ப கிடையாது, அதே சமயத்துல ஆர் ரன் அவே அங்கிருந்து ஓட கிடையாது. ஓகேவா, ஐ வாஸ் நாட் brought up like that, நான் எதுவுமே பண்ணல. ஜான் jumped out and in the moment was standing by my head. உடனே என்ன பண்ணிட்டாரு, ஜான் தானே வந்து குதிரை ஓட்டுறவர். ஓகேவா, அந்த குதிரை ஓட்டுறவர் உடனே என்ன பண்ணிட்டாராம், ஜம்ப் பண்ணி அந்த ஹார்ஸுக்கு முன்னாடி அதோட அந்த மூஞ்சி முன்னாடி நின்றுட்டு அந்த மூஞ்சி முன்னாடி என்ன பண்றாரு, நீவி கொடுக்குறாரு, ஒன்னும் பயந்துக்காத, ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி. ஏன்னா குதிரை வந்து என்ன பண்ணிக்கும், ரொம்ப பயந்துச்சுன்னா என்ன பண்றதுங்கிறதுக்கோசரம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் அந்த பயத்தை போக்குறாரு. ஆனா இது வந்து அப்படியே என்னாச்சு ஏதாச்சுன்னு அந்த பயந்துட்டு இருந்தாலும் வந்து அவ்வளோ வந்து ஒரு கொடூரமாலாம் நடந்துக்கல, அது பாட்டு ஓடுறதோ அது மாதிரிலாம் எதுவும் பண்ண கிடையாது. அது மாதிரி பண்ணக்கூடாது, இது பயந்து கூடாதுன்னு ஜானும் என்ன பண்றாரு, அது முன்னாடி வந்து கொஞ்சம் நீ விட்டு செய்யறாங்க. ஓகேவா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம வீட்டுக்கு யாராவது புதுசா யாராவது வந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணா நாய் வந்து குலைக்கும், நாம போய் கம்முன்ற அப்படின்னு சொல்லி மேல நீ விட்டோமா என்ன ஆயிடும், அதுக்கப்புறம் அதை வந்து அமைதியாயிருப்பாரு. அதே மாதிரி இது ஹார்ஸ்க்கும் ஜான் பண்றாரு. ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டாண்டிங் பை ஹெட் he held my bridle and climbing my nose. என்னோட நர்வ்ஸ் என்னது, என்னோட பயத்தை தயக்கத்தை அந்த உதறுல வந்து கொஞ்சம் நர்வஸா இருக்கிறத வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. that was closed. then what shall we do now asking my master. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து இந்த ரோடு வந்து பிளாக் ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. என்னோட மாஸ்டர் கேக்குறாரு இப்ப என்ன பண்ணலாம், what shall we do now, இப்ப நாம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பாப்போம். well sir, we can't drive over this
big tree and we can't get round it. We must go back to 4 crossways, then it will be about 6 miles before we get to the wooden bridge again. It will make us late, but Black Beauty is fresh. இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, பரவாயில்ல சார், we can't drive over this big tree. நம்மளால என்ன பண்ண முடியாது, இந்த பெரிய மரம், ரொம்ப பெரிய மரம் சாஞ்சு விழுந்துக்குதாட்டங்குது, இதை வந்து தாண்டி போகணுங்கிறது வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால முடியாத விஷயம். can't get round it, இதை வந்து சுத்தியோ இல்ல எப்படியுமே இந்த சுத்தி போக முடியாது. we must go back to 4 cross road. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப தூரம் 4 cross road, அங்க வந்து 4 வழி பாதை இருக்குதாட்டங்குது, அந்த 4 வழி பாதையில அதெல்லாம் தாண்டி போகணும். then it will be about 6 miles before we get the wood bridge. நம்ம ஒரு மரத்தாலான ஒரு bridge இருக்குது, அதை தாண்டி போகணும். அதுக்கு முன்னாடி என்னது 6 miles before, 6 மைல்னா 6 கிலோமீட்டருக்கு முன்னாடி போகணும். நம்ம திரும்பவும் வந்த பாதையிலே திரும்பவும் 6 மைல் பின்னாடி போய் அதுக்கப்புறம் தான் நம்ம இடத்துக்கு போக முடியும். நம்ம வேற ஒரு பாலம் இருக்குது, அங்க போகணும் அப்படிங்கிறாங்க. இட் வில் மேக் அஸ் லேட். இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலங்கிறாங்க. ஆனா லேட் ஆனாலும் பட் பிளாக் பியூட்டி இஸ் ஃப்ரெஷ். பிளாக் பியூட்டினா யாரு, அந்த ஹார்ஸ். ஓகேவா, அந்த கருப்பு ஹார்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குது, ஒன்னும் ரொம்ப சோர்ந்து போயெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட். This happened sometime when the river was flooding, so master did not stop. We were going along at a good speed, but the moment my feet touches the ground in the first part of the bridge, I felt sure that something was wrong. I dare not go forward. I made a dead stop. இப்ப என்ன சொல்லுங்க, dead stopனா sudden stop. Okay, next. This happened sometimes when the river was flooding. இதெல்லாம் நடந்துட்டே இருக்குது இந்த மாதிரி விஷயம். இதெல்லாம் திரும்பவும் இவங்களாம் போய் திரும்பவும் எங்க வந்துட்டாங்க, அந்த பிரிட்ஜ், ஒரு உடன் பிரிட்ஜ் இருக்குல்ல, அங்க வந்துட்டாங்க. when the river was flooding, என்னன்னா அங்க இருக்கிற ரிவர் வந்து, அந்த நதி வந்து தண்ணி வந்து ஓடிட்டே இருக்குது. so my master did not stop. எவ்வளவு மழை பெஞ்சு எங்கெங்கெல்லாம் என்ன பண்ணாலும் என்னோட மாஸ்டர் வந்து என்ன பண்ணல, என்ன அப்படியே ரைட் பண்ணிட்டு தான் இருந்தாரு. we were going along at the good speed. எல்லாம் நாங்க 3 பேருமே எப்படிதான் போயிட்டு இருக்கோம், கரெக்டான ஸ்பீட்ல எப்படி போகணுமோ அதே மாதிரி போயிட்டு இருக்கிறோம், along at the good speed. but the moment my feet touches the ground, the first part of the bridge, அப்படியே போயிட்டு இருக்கிறப்போ ரோட்ல போயிட்டே இருந்தோம், தண்ணி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அந்த குதிரை, அந்த பிளாக் பியூட்டி வந்து என்ன பண்ணுச்சான், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்குது எங்க, அந்த பிரிட்ஜ் மேல, அந்த தண்ணி ஓடுதுல, அந்த உடன் பிரிட்ஜ் தானே, மரக்கட்டையால ஆன அந்த பாலத்து மேல தன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்த உடனே அதோட ஃபீலிங்ஸ் பாரு. I felt sure that something was wrong. ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு என் மனசுல தோணுச்சு. இதை யார் சொல்றது, அந்த பிளாக் பியூட்டி ஹார்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது, ஏதோ தப்பு நடக்குது. I dare not go forward. நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்குது, அதனால நான் வந்து முன்னாடி ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிடுது. I made a deep stop. I made a deep stop னா என்னது, சடனா வந்து அதுக்கு மேல நகரவே மாட்டேங்குது, ஒரு இன்ச்சு கோடியும் அந்த ஹார்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டேங்குது, நகர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பாப்போமா. go on beauty, said my master, and gave me touches of his whip, but I dare not move. He gave me a sharp snap of the whip. I jumped, but I dare not go forward. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, go on. இப்போ குதிரவண்டி ஓடலன்னா என்ன பண்ணுவாங்க, போகணும், அதை வந்து அடிச்சு விரட்டுவாங்கல்ல, போகட்டும் முன்னாடி போகட்டும் அப்படின்னு. ஆனா இவரோட மாஸ்டர் வந்து போ பியூட்டி, பிளாக் பியூட்டி போ, குதிரை வண்டி வந்து என்னது, அதுக்குன்னு ஒரு செல்லமா பெருசோ போலாம், போலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா வந்து and gave me a touches of his whips. என்ன வந்து பின்னாடி என்ன பண்றாங்க, அந்த வீப்ஸ்னு என்னது, அந்த சாட்டை இருக்குல்ல, அதுல வந்து அடிச்சு என்ன போறாங்க. ஆனா வந்து பட் ஐ டேர் நாட் மூவ்ஸ். ஆனா என்னோட பயம் வந்து என்ன, இது போக கூடாது, அதோட எண்ணம். ஓகேவா, இந்த இடத்துல டேர்னா பயம் கிடையாது, அதோட உணர்வு, அதோட உள்ளுணர்வு என்ன சொல்லுது, போக கூடாது அப்படின்னு சொல்லுது. he gave me a sharp snaps of the whip. அந்த கூர்மையான அந்த இது இருக்குல்ல, அதுல வந்து என்ன பண்றாங்களா, அடிக்கிறாங்களா, தள்ளுறாங்களா, ஏதோ பண்றாங்க. I jump, but I dare not go far. ஆனா வந்து நான் என்ன பண்றேன், கால அந்த குதிரை காலை தூக்கும் பார்த்தியா, அது ஒரு மாதிரி கிணச்சு விட்டு
போக மாட்டேங்கிற மாதிரி அது காலை தூக்கிட்டு என்ன பண்ணுது, பின்னாடியே தான் வருது, முன்னாடி வர மாட்டேங்குது. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சுன்னு பாப்போமா. There is something wrong, sir, said John. He got down for the cot and came to my head. He took hold of my bridle and tried to lead me forward. Come on, beauty, what's the matter? Just then the other man at the toll gate on the other side ran out, flashing the torch like a madman. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, there is something wrong, sir. இப்போ வந்து அவன் போக மாட்டேங்குதுன்னு ஒன்று, அந்த ஜான் தானே வந்து அதை வந்து முன்னாடி இது பண்ணிட்டு இருந்தான். இப்போ வந்து என்னன்னு, அந்த மாஸ்டர்கிட்ட, அந்த குதிரை வண்டிக்காரர்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க, என்னன்னு தெரியல, இது வந்து போகவே மாட்டேங்குது, முன்னாடி போக மாட்டேங்குதுன்னு ஜான் வந்து சொல்றான். he got down from the cart. அவன் என்ன பண்றான், கீழே இறங்கி and then came to my head. அதுகிட்ட போய் முன்னாடி நின்று எதனால போக மாட்டேங்குது என்னங்கிறத செக் பண்றாங்க. he took hold of my bridge and tried to lead me forward. அவங்க என்ன பண்றாங்க, எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, அந்த குதிரை வண்டி அந்த முன்னாடி முன்னாடி அந்த பெல்ட் எல்லாம் போட்டிருக்காங்களா, அந்த பெல்ட் எல்லாம் பிடிச்சிட்டு இழுத்து அந்த முன்னாடி கொண்டுட்டு வராங்க. குதிரை வண்டி அப்படியே இழுத்துட்டு வராங்க, அந்த மாட்டு வண்டி அந்த குதிரையோட அந்த முன்னாடி போட்டுக்கிற கடிவாளத்தை பிடிச்சி இழுத்து அப்படியே முன்ன கொண்டுட்டு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா. கமான் பியூட்டி, வாட்ஸ் த மேட்டர். வா, அந்த குதிரை வண்டி வந்து வா பிளாக் பியூட்டி, அந்த குதிரை வந்து வா வா, என்னாச்சு, என்ன பண்ணுது. ஜஸ்ட் தென் த அதர் மேன், அப்படி அவங்க இழுத்துக்கிட்டு இருக்கிற டைம்ல, அதே டைம்ல என்னன்னா, அதர் மேன் அட் த டோல்கேட், அந்த டோல்கேட்ல இருக்கிற 12 கேட் ஆன் த அதர் சைடு ran out. அந்த ஆண்டு இருந்து ஆப்போசிட் சைடுல இருந்து இவங்க இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட் சைடு, அவங்களுக்கு ஆப்போசிட் சைடுல இருந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு மேன் வந்து ஒடியாராம். flashing a torch like a madman. அப்படியே அங்க ஒருத்தன் வந்து டார்ச் லைட் வராதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒருத்தன் டார்ச் லைட் அடிச்சுட்டு ரொம்ப வேகமா அப்படியே பயத்தோடு ஒடியாராம். என்ன பார்க்கலாம் நெக்ஸ்ட். ho 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 stop, he cried. What's the matter, shouted my master. The bridge is broken in the middle. Part of it has been carrying away by the flood. If you came any further, you will be in the river. Thanks God, said my master. You are really are a beauty, said John as he took hold of my bridle and gently turned me round. Of course I could not tell him what the problem was, but I know very well that the bridge was not safe. இதோ நிறுத்திடுவோம், நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ என்ன சொல்றான் அவன், ஹோ 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 அப்படின்னா வேணாம் நம்ம கத்துவும் பாரு ஏதோ ஒரு 10-15. அதே மாதிரி அந்த அங்க இருந்து வந்த ஆள் வந்து வேணாம் இங்க இதுக்குள்ள வராதீங்கிற மாதிரி இப்படி ஆட்டிட்டு ஒளியாராரு. வாட்ஸ் த மேட்டர், ஷவுட்டிங் மை மாஸ்டர். அவர் வந்து என்னோட மாஸ்டர் வந்து என்ன கேக்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஜானை வந்து கேக்குறாரு. த பிரிட்ஜ் இஸ் ப்ரோ, அங்க வரவன அங்க ஓடி வர இருப்பாரு, அவங்க கிட்ட கேட்கல. த பிரிட்ஜ் வாஸ் புரோக்கன் இன் த மிடில். ஏன்னா பிரிட்ஜ் வந்து என்ன ஆயிடுச்சு, நடுவுல வந்து என்ன ஆயிடுச்சு, ப்ரோ உடஞ்சிருச்சு. பார்ட் ஆஃப் it has been carrying away by the flood. அது என்ன பண்ணுச்சு, அங்க இருக்கிற அந்த தண்ணி நீர் வந்து மழை பெஞ்சு ஓடிட்டு இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணுது, அது தூக்கிட்டு போய் அப்படியே அடிச்சிட்டு போயிட்டு இருக்குது. இஃப் யூ கேம் எனி ஃபர்தர் யூ வில் பி இன் த ரிவர். நீங்க இது அப்படியே இந்த மாட்டு வண்டி ஓட்டிட்டுலாம் வந்திருந்தீங்களா, நீங்களும் என்ன பண்ணிடுவீங்க, அப்படியே மாட்டு வண்டியோட தண்ணியோட அடிச்சிட்டு போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அப்பதான் வந்து த பிரிட்ஜ் தேங்க்ஸ் காட் செயிட் மை மாஸ்டர். அப்பதான் அப்படி சொன்ன உடனே நாமளே வந்துருப்போம், அப்பா எப்படி தப்பிச்சோம், கடவுளே என்னை எப்படி காப்பாத்திட்டுன்னு சொல்லுவோம் பாரு. அதே மாதிரியே இந்த மாஸ்டர் வந்து என்ன பண்றாருன்னா தேங்க்ஸ் காட் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறாரு. யூ ரியலி ஆர் ஏ பியூட்டி செயிட் ஜான். ஜான் வந்து என்ன பண்றாரு, அந்த குதிரை வண்டி ஓட்டுறவர் வந்து என்ன சொல்றாரு, நீ வந்து ரியலி பியூட்டி, நீ வந்து ரொம்ப அறிவாளி தான் அப்படின்னு அந்த ஹார்ஸ வந்து புகழ்றாரு. ஓகேவா. as he took hold my bridge and gently turned me round. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, என்ன அப்படியே மெதுவா வந்து மெல்ல வந்து பின்னாடி வந்து திருப்பி என்ன வந்து இந்த குதிரை வண்டி வந்து வளைச்சிக்கிட்டாங்க. of course I could not tell him what the problem was. எனக்கு வந்து இப்போ வந்து குதிரை தனக்குள்ளேயே சொல்லுது என்னன்னா, of course I could not tell him what the problem was.
எனக்கு வந்து என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னு ஆனா தெரியல, பட் ஐ நோ வெரி வெல் தட் த பிரிட்ஜ் வாஸ் நாட் சேஃப். என்னோட மனசுல என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த பிரிட்ஜ்ல போக கூடாதுன்னு தோணுது, ஆனா இதுக்கு என்ன இந்த பிரிட்ஜ்ல என்ன ப்ராப்ளம்ங்கிறது எனக்கு முன்னாடி எல்லாம் தெரியாது. அந்த குதிரைக்கோ அங்க இருக்கிறவங்களுக்கோ மாஸ்டருக்கோ எதனால வரமாட்டேங்குது குதிரைங்கிறது யாருக்குமே தெரியல. அதே டைம்ல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது இந்த ப்ராப்ளத்தினாலதான் இது வரமா, ஆனா அது ஒரு பயம், இதெல்லாம் போக கூடாதுங்கிற எண்ணம் மட்டும் அதுக்கு இருக்குது. எதனாலங்கிறது அப்புறம் அந்த ஆள் வந்து சொன்னான்ல அந்த தண்ணி வந்து அடிச்சுட்டு போகுதுன்னு சொன்னா, ஓ இந்த ப்ராப்ளம் தான், இதனாலதான் நம்ம மனசுல வந்து என்ன பட்டிருக்கு அப்படின்னா இதுல போக கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்குங்கிறது தெரியுது. ஐ நோ வெரி வெல் that the bridge was not safe. இது வந்து நமக்கு வந்து கரெக்டான இதுல சேஃப் ஆனது இல்ல அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. The wind seemed to have stilled down. I grew dark and stilled and stilled. I trotted softly along the wheels, hardly making a sound on the soft wet road. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா the wind seemed to still down. அப்படியே அந்த விண்டோட அந்த காற்றோட தாக்கம் வந்து அப்படியே படிப்படியா குறைஞ்சிட்டே வருது. I grew dark and dark. இப்ப என்ன அது இருட்டுக்கு மேல இருட்டாயிட்டே இருக்குது. and stilled and stilled the tottered softly along the wheels, hardly making the sound of the soft wet road. இப்படியே கொஞ்ச நேரம் ஆக ஆக என்ன இந்த மாட்டு வண்டி போக 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 அங்க அந்த கொஞ்சம் ஈரெல்லாம் உணர்ந்துரும்ல அந்த ரோட்ல, அந்த குதிரை வண்டியில மாட்டு வண்டியில போகல அந்த கடமுட கடமுன்னு அந்த சவுண்ட்லாம் வரதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. ஓகேவா? Then the master told John that God had give people's brain by which then can find thinking for themselves. He said, however, God had give animals a special knowledge which did not depending on thinking things out and was much quicker to responses to dangerous. This instinct in animal, he said, had often saving the lives of mans. இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா the master told, என்னோட மாஸ்டரும் ஜானும் வந்து என்ன பேசிட்டு வரேன்னா கடவுளோட படைப்பிலேயே மனிதனும் ஹியூமன் பீயிங்ஸும் இருக்காங்க, அனிமல்ஸும் இருக்காங்க. ஆனா வந்து ஒரு வரக்கூடிய முன்னாடி வரக்கூடிய ஆபத்தை வந்து உணரக்கூடிய வலிமையை கொடுத்தது வந்து விலங்குகளுக்கு தான் கடவுள் கொடுத்திருக்காரு. இது ஒரு விசித்திரமானது. ஏன்னா அதுக்கு வந்து 5 அறிவு, நமக்கு வந்து 6 அறிவு. நமக்கு 6 அறிவு இருந்து கூட நம்மளால வந்து இதை வந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனா விலங்குகள் வந்து கடவுள் வந்து ஒரு என்ன கொடுத்திருக்காங்க பாரு, அனிமல்ஸ் ஸ்பெஷல் நாலேஜ். ஸ்பெஷல் நாலேஜ்னா அதுக்குன்னு ஒரு புதிய ஒரு இந்த பூமியில என்ன நடக்குது ஆபத்துங்கிறத வந்து உணரக்கூடிய சக்தி வந்து ஹார்ஸ் எல்லா விலங்குகளுக்குமே கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், when did not deep the thinks of things and which was quicker to responses to dangerous. This instance the animals, he said, the often saving lives of man. இதுதான் வந்து ஒரு விலங்குகள் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து மனிதனை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு உணர்வை வந்து விலங்குகளுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க. இதை வந்து எப்படி நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வீட்டுல எந்த பொருள் வச்சிருந்தோமாலும் வச்சுக்கோ, இப்போ பூனையா இருக்கட்டும் நாயா இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புதுசா ஏதாவது கண்டுக்குச்சுன்னு வச்சுக்கோ. இப்ப நம்ம வீட்டுக்கு புதுசா வரவங்களை பார்த்தா உடனே வந்து என்ன பண்ணுவோம், டாக் குலைச்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து அதோட உணர்வுல ஒண்ணு. அவங்க புதுசா வந்தீங்கன்னு எப்படி கண்டுபிடிக்குது, நம்மளுக்கே தெரியாத கூட யாரோ ஒருத்தர் வருவாங்க நம்ம வீட்டுக்கு, அவங்களை பார்த்தோன்னே நம்ம இது வந்து நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு வந்த எங்க சொந்தக்காரர் இல்ல வேற யாரோ புதுசுன்னு சொல்லி குலைக்குது இல்ல. இது ஒரு அறிவு, விலங்குகளுக்கே உரிய ஒரு ஸ்பெஷல் நாலேஜ். ஓகேவா? ஓகேவா? இந்த மாதிரி ஸ்பெஷல் ஹேபிட்லாம் எதுக்கு இருக்குன்னா அனிமல்ஸுக்கு இருக்கு. அது இருக்கிறதுனால ஹியூமன் பீயிங்ஸும் வந்து கொஞ்சம் சேஃப் ஆகிறதுக்கு இவங்க 3 பேரோட லைஃப் வந்து சேவ் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், John had many stories to tell of dogs and horses and the wonderful ways that had saving the lives of peoples. He thought many peoples did not take very good care of their animals or make friends with them as they should do. இப்ப என்ன அவங்க வரக்குள்ள அப்படியே நைட் வரக்குள்ள என்னென்னலாம் பேசிட்டு வராங்கன்னா ஜானும் மாஸ்டரும் வந்து நிறைய கதைகள்லாம் சொல்றாங்க. என்னன்னா டாக்ஸை பத்தியும் ஹார்சஸை பத்தியும் அதுங்களை பத்தின அற்புதமான விஷயங்களை பத்தி நிறைய வந்து அவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணிட்டு வராங்க, பேசிட்டு வராங்க. சேவ் த லைஃப்ஸ் ஆஃப் பீப்புள். அதான் வந்து
மனிதர்களோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றிட்டு இருக்குது அப்படின்னு. he thought many people did not take very good care of their animals. ஆனா இப்படி இருந்தாலுமே நாம நிறைய பேர் என்ன பண்றோம், விலங்குகளை வந்து பாதுகாப்பா வச்சிருக்கிறோமா? இப்போ நீங்களாம் என்ன பண்ணுவீங்க, வீட்டு ஓரத்துல நாய் போனுச்சுன்னா என்ன பண்ணுவேன், கல் எடுத்து அடிக்கிறது, பூனை ஒண்ணுச்சுன்னா துரத்துறது, மாடு மாடுலாம் இருந்துச்சுன்னா அடிச்சு துரத்துறது, அதெல்லாம் துன்பம் பண்றோமா இல்லையா? அடிக்கிறது இதெல்லாம் வந்து அதால நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டே இருக்குது. நாமெல்லாம் நைட்ல நிம்மதியா தூங்கிடுவோம். ஆனா டாக்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுது, நம்ம வீட்டு பாதுகாப்பு. ஆனா அதை வந்து நம்ம பாசமாவோ எதுவும் பார்த்துக்கவே மாட்டோம். ஓகேவா? இதை விட இன்னொன்னு பெஸ்டா சொல்லணும்னா, ஹென் இருக்குதுல்ல, கோழி, ஓகே, சேவல் இருக்குல்ல பாரு, அது நீ வந்து நல்லா, நீ ஒரு நாள் வந்து ஏதாவது விசேஷமோ எங்கேயாவது இருந்தீன்னு வச்சுக்கோ, அது பாரு கரெக்டா வந்து இந்த டைமுக்கு வந்து அது வந்து எந்திரிச்சு சவுண்டு விடும். ஓகேவா? அந்த சவுண்டை வச்சு நம்ம ஓல்டன் பீப்புள்ஸ் எல்லாம் என்ன வந்து இதுதான் இந்த நேரம் இந்த டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம விடிய காலம் 5 மணி கூடயும் கரெக்டா விடிஞ்சிருச்சுங்கிற கூடயும் அது மென்ஷன் பண்ற அளவுக்கு அதோட ஆற்றல் இருக்குது. காலையில எந்திரிச்சு நீயே கூட சூரியன் எந்திரிச்சு பார்த்துருக்க மாட்டேன். ஓகேவா? ஆனா அந்த சேவல் வந்து கரெக்டா காலையில டைம்ல எந்திரிச்சு கரெக்டா கூவி எல்லாரும் எழுப்ப வைக்கும். வந்து கிராமத்துக்குலாம் போனா அந்த சேவல் கூஞ்சிச்சா விடிஞ்சிருச்சுப்பா, சேவல் கூஞ்சிருச்சு அப்படின்னு கூவிடுச்சுன்னு சொல்லி எந்திரிப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, விலங்குகள் மேல நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கணும், அதுங்களை வந்து பாதுகாப்பா வச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், அட் லாஸ்ட் வி got back to master house. We saw that all the lights were on. As we came up to the door, mistress ran out to great master. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. we got back to the master house. அவங்க வீட்டுக்கு போறாங்க. we saved that all the lights were on. எல்லா லைட்ஸ் எப்படி இருக்கு, அவங்க வீட்டுல எல்லாம் ஆனா இருக்குது. as we came up to the door, அவங்க அந்த டோர்கிட்ட போய் போறாங்க. மாஸ்டர் ரேன், மிஸ்ட்ரஸ்னா என்னது, அவங்க வீட்டுல இருப்பாங்கல்ல, அவங்க வைஃப் வந்து ரேன் அவுட் ஆஃப் ஹிஸ் கிரேட் மாஸ்டர். அவங்கள பார்த்துட்டு உடனே இப்ப ஏன்னா நைட்டு பூரா இவங்க வந்து ஒரு ஃபாரஸ்ட்லயோ எவ்வளவு மழை பெஞ்சிருக்குங்கிறது தெரியும். அவங்க மிஸ்ட்ரஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஒய்ஃபோ இல்ல அவங்க குழந்தைங்களா வந்து இவங்க வந்து கதவை தட்டி ஓபன் பண்ணி பார்க்கல, அப்பா வந்துட்டீங்களா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. இப்போ நம்ம அப்பாவே எங்கேயாவது வெளியெல்லாம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, நைட்டு பூரா வரலன்னா எப்போ வருவாருன்னு வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருப்போம்ல, அதே மாதிரி இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆர் யூ சேஃப் மை டியர்? ஹோ, ஐ ஹாவ் பீன் சோ worry about you. Did you have any accident? அப்போ வந்து பார்த்தோன்னே ஏன் விடி வரல அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதே மாதிரி இவங்க வந்துட்டு ஆர் யூ சேஃப் மை டியர், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, ஏதாவது என்ன ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க பாரு, நோ மை டியர், பட் இஃப் பிளாக் பியூட்டி ஹேட் நாட் பீன் விர்ஸ் தட் then we were all three of us would have been drawn at the wooden bridge. அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. எங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை, இந்த பிளாக் பியூட்டி தான் எங்களை வந்து என்ன பண்ணுச்சு, சேவ் பண்ணுச்சு. இது மட்டும் இல்லைன்னா நாங்கள் இப்போ வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்க மாட்டோம் அப்படிங்கிறத பத்தி அந்த ஹார்ஸை பத்தி சொல்றாங்க. அதான் வந்து இந்த மாதிரி ஒரு பாலம் இருந்துச்சு, அந்த உடன் பிரிட்ஜில் வந்து தண்ணி அடிச்சுட்டு போனுச்சு. அந்த டைம்ல வந்து பிளாக் பியூட்டி தான் எங்களை வந்து சேவ் பண்ணுச்சு உள்ள போகாம அப்படின்னு சொல்றாங்க. They went into the horse and I heard no more. John took me to the stable. Ho, what a good super he gave me that night. And then I really thinking bad of Steve. I was grateful for everything, for I was tired. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, they went into the house and I heard no more. நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றது, I heard no more, இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுங்கிறது எனக்கு தெரியல. John took me to the stable. என்ன பண்ணிட்டாரு, ஜான் வந்து அங்கேயே இருந்துட்டாரு. Ho, what a good super he gave me that the night. அன்றைய நைட்டை வந்து என்னால வந்து என்னன்னா நல்லா சூப்பரா இருந்துச்சு, மறக்கவே முடியாத மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. and then really thinking bad of Steve. இப்போ என்னன்னா அது வந்து ரொம்ப பேட் தான், அந்த அன்னைக்கு நைட்டுங்கிறது வந்து ரொம்ப பேட் தான். ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப். I was grateful for everything, for I was tired. இப்போ வந்து எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு, எதுவும் எந்த
கெட்ட விஷயம் நடக்காம நல்லதா முடிஞ்சிருக்கு, இப்போ வந்து எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன்னா விடிய நைட்டு ஃபுல்லா என்ன பண்ணிக்குது, டிராவல் பண்ணிக்குது, மலையில அந்த ஈரத்துல வந்து நடந்திருக்கு, அதனால அது வந்து கிராஸ் சாப்பிட்டு அப்படியே டயர்டா படுத்துச்சு. ஓகேவா, இதுதான் சொல்லியிருக்காங்க இந்த லெசன். இப்போ எதுக்கு இந்த லெசனுக்கு வந்து இன்ஸ்டன்சிவ் ஒர்க்கர்னு கொடுத்துருக்காங்கன்னு தெரியுதா? ஒருத்தர் வந்து எந்த வேலையை செய்யணும் அது வந்து நாமளா சொல்லி செய்யறது கிடையாது, அவங்களா வந்து செய்யறது. ஓகேவா, நான் வந்து லெசன் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்னொன்னு சொல்லுறேன், இப்போ சொல்லிடுறேன் கவனி. இதோட வந்து என்னன்னா உன்னோட வால்யூம் 1 புக்கு இது வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்குள்ள வால்யூம் 1 புக்கா தான் எடுத்தோம். ஓகேவா, இது வரைக்கும் நீ வந்து ஓல்டு புக் பழைய போன வருஷத்து புக்கா இருந்து வச்சிருந்து பார்த்துருந்தீங்கன்னா இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. வால்யூம் 1ங்கிறது வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகேவா, அது மட்டும் இல்லாம இதெல்லாம் வந்து உனக்கு வந்து லெசன்ஸ் எல்லாம் மாறி மாறி இருக்கும். இப்போ புது புக் வந்து இதுதான் நியூ புக். ஓகேவா, உன்னோட நியூ புக் இது. இந்த நியூ புக்ல இதே லெசன் தான். உன்னோட கிராமர் செக்ஷன்ல பாருங்க, பாரு, இது வந்து கண்டென்ட்ல வந்து மொத்தம் உனக்கு 8 லெசனு. இதுல வந்து நான் 3, ஓகேவா, இதுல மொத்தம் வந்து 8 லெசனு. 8 லெசன்ல நான் 3 லெசன்ஸ் முடிச்சிட்டேன். ஓகேவா, 3 லெசன்ஸ் முடிச்சிட்டேன். இதுல வந்து எப்படி வரும் அப்படின்னா உனக்கு நான் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. 1 2 3 3 லெசன் முடிச்சிருக்கேன். ஆனா அந்த லெசனோட டைட்டில்லாம் வந்து நான் ஷஃபிள் ஆயிருக்கும். ஷஃபிள் ஆயிருக்குன்னா இடம் மாறி இருக்கும். ஒரு யூனிட்ல இருக்கிறது இன்னொரு யூனிட்ல இருக்கும், இதெல்லாம் மாறி இருக்கும். ஆனா போயம், ப்ரோஸ், சப்ளிமெண்டரி 3 ஒன்னா தான் மாறி இருக்கும். ஓகேவா, அது மட்டும் இல்லாம உன்னோட கிராமர் செக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா லெசன் 1ல இருக்கிற கிராமர் அப்படியே தான் இருக்கும். ஆனா அதுல இருக்கிற ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்டரி 3 மட்டும் மாறி இருக்கும், கிராமர்லாம் அப்படியே தான் வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா நான் என்ன சொல்றேன்னு? இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் யூனிட் 1ல இப்ப நான் நடத்திட்டேன் கிராமர், அந்த கிராமர் ஃபர்ஸ்ட்லயே தான் இருக்கும். ஆனா அதுல இருக்கிற ப்ரோஸ், சப்ளிமெண்டரி, போயம் இது 3 வந்து எங்க இருக்கும் அப்படின்னா வேற இடத்துல இருக்கும், வேற இடத்துல ஜம்பிள் ஆயிருக்கும். அதை மட்டும் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஹியர் ஆஃப்டர் நான் எப்படி டீச் பண்ணுவோம் அப்படின்னா இந்த புக்ல எப்படி இருக்கோ, நியூ புக்கு குரூப்ல 8 லெசன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடத்துவேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் லெசன் இப்போ நான் ஃபினிஷ் பண்ணாத என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்டரி வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் 1 வந்து ஃபினிஷ் பண்ணாத மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த ஆண்டு வந்து நான் வந்து முடிச்சிருப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ஹாபி டர்ன்ஸ் இன்டு சக்சஸ்ஃபுல் லைஃப், அது வந்து செகண்ட் யூனிட்டா இருக்குது. அப்படிங்கிறப்ப நான் ஃபர்ஸ்ட் யூனிட் முடிச்சினாதான் இது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா, அதுக்கப்புறம் சார் ஐசக் நியூட்டன் த இன்டெலிஜென்ட் சயின்டிஸ்ட் அதை முடிச்சினாதான் தேர்ட் யூனிட் முடியும். ஓகேவா, ஆனா மத்த லெசன்ல இருக்கிற ப்ரோஸ் எல்லாம் முடிச்சுட்டா அதுல இருக்கிற கிராமர் மட்டும் நடத்துற மாதிரி வரும். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சரி, ஓகே. இப்போ என்ன ஹோம்வொர்க் அப்படின்னா உனக்கு இந்த சப்ளிமெண்டரி நடத்தணும்ல, இதுல இருக்கிற சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், மேட்ச் த ஃபாலோயிங், ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் 3 இருக்குது. ஓகேவா, இந்த 3 டிவிஷனையும் நீ என்ன பண்ண அப்படின்னா உன்னோட புக்ல நியூ புக்கா இருந்தாலும் சரி, ஓல்டு புக்கா இருந்தாலும் சரி, இத வென் இன்ஸ்டன்சிவ் ஒர்க்கர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் 3 டிவிஷன் என்னது, fill in the blanks, choose the correct answer, match the following, fill in the blanks, இந்த 3 டிவிஷனையும் finish பண்ணி நல்லா படிச்சு வச்சு. ஓகேவா, thank you.